வெல்கம் டு குணாஸ் கிச்சன். அடிக்கிற வெயிலுக்கு எப்படா கிச்சனில் வேலையை முடிச்சுட்டு வெளியில் வரலான்னு இருக்குதுங்க. அதுக்கு இது ஈஸியாக 10 நிமிஷத்தில் இந்த குழம்பு காயும் செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்கிறது நம்ம பார்க்கலாம். அரிசி களைஞ்ச தண்ணியில் ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு நான் புளி ஊற வச்சுருக்கேன். இது வேறு ஒன்றும் இல்லைங்க, கழனி புளிச்சாறுன்னு சொல்லுவாங்க. கிராமத்து சைடு செய்வாங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இன்னொரு பாத்திரத்தில் அரிசி களைஞ்ச தண்ணியை வச்சு நம்ம புளியை கரைச்சி எடுத்துக்கணும். இப்போ அந்த அரிசி களைஞ்ச தண்ணியை ஊற்றியே நம்ம புளி கரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இதில் வேறு நம்ம எந்த ஒரு மிளகாய் தூளும் நம்ம சேர்க்க போகிறது கிடையாது. காரத்துக்கு நான் காஞ்ச மிளகாய் மட்டும்தான் சேர்க்க போகிறேன். 10 சின்ன வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் வெந்தயம், 3 காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயம், 1/2 ஸ்பூன் கடுகு உளுந்த பருப்பு. வாணலியில் 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டு வதக்கிட்டு கடுகு உளுந்த பருப்பு, வெந்தயம், காஞ்ச மிளகாய் சேர்த்து வதக்கிட்டு நம்ம புளிக்கரைச்சலை சேர்த்தோம்னா நமக்கு குழம்பு ரெடி ஆயிரும். இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. இதுக்கு கத்திரிக்காய் பொரியல் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்த வீடியோவில் நான் கத்திரிக்காய் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு போடுறேன். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.